காட்சி 1. உழவன் யதார்த்தமாக பாடலை பாடிக்கொண்டே வேலையை செய்கிறான். அந்த வழியாக நடந்து செல்லும் ஹஸ்ரத் அவனது பாடலை கேட்டு அவனது அறியாமையை போக்க குர்ஆன் விளக்கத்தை கூறுகிறார். வந்தேண்டா பால்காரன், அடடா பசுமாட்டை பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். தன் ரத்தத்தில் ஒரு பாதி பாலாக பிரிப்பது பசுவோட வேலையப்பா. எப்பா பாடுறத நிறுத்து. ஏன் பாடுறத நிறுத்த சொன்னீங்க ஹஜ்ரத்? நீ இப்ப என்ன பாடுன்னு சொல்லு. தன் ரத்தத்தில் ஒரு பாதி பாலாக பிரிப்பது பசுவோட வேலையப்பா. ரத்தம் பாலா மாறுறத நீ பாத்தியா? அப்படித்தானே காலம் காலமா சொல்றாங்க. காலங்காலமா சொன்னா அது உண்மையாயிருமா? அப்படித்தான் என் தலைவர் சொன்னாரு. உன் தலைவர் சொன்னா அது உண்மையாயிடுமா? அல்லாஹ் தன் திருக்குறான்ல என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? தெரியாது ஹஜ்ரத். அல்லாஹ் தன் திருக்குறான்ல 16வது அத்தியாயம் 66வது வசனத்துல சொல்றான், நிச்சயமாக உங்களுக்கு ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகளில் இருந்து தக்க படிப்பினை இருக்கிறது. அவற்றின் வயிற்றுக்குள் இருக்கும் சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையே இருந்து வரும் களப்பற்ற பாலை அருந்துபவருக்கு அது மிகவும் இனிமையானதாகவும் தாராளமா இருக்கும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். உங்க குர்ஆன்ல சொல்றதெல்லாம் உண்மையாயிருமா? குர்ஆன் முஸ்லிம்களுக்கு மட்டும் படைச்சதில்ல, உலக மக்கள் அனைவருக்கும் அது ஒரு வேதம் தான். அதுக்காக நீங்க சொல்றத நம்ப முடியுமா ஹஜ்ரத்? நீ நான் சொன்னா நம்ப மாட்டேன், முஸ்லீம் இல்லாத ஒரு டாக்டர் சொன்னா நம்புவீல? அப்படின்னா நம்புறேன் ஹஜ்ரத். சரி வாப்பா, நம்ம ஒரு வெட்டினரி டாக்டர் கிட்டயே போய் கேட்கலாம். காட்சி 2. பால் எங்கிருந்து உருவாகிறது என்ற உழவனின் குழப்பத்தை தீர்க்க அறிவியல் ரீதியான ஆலோசனை பெற ஹஸ்ரத் உழவனை கால்நடை மருத்துவரிடம் அழைத்து செல்கிறார். டாக்டர், உள்ள வரலாங்களா? வாங்க. ஹஜ்ரத் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஹஜ்ரத். வாங்க உட்காருங்க. என்ன ஹஜ்ரத் திடீர்னு இந்த பக்கம்? டாக்டர், இவர் ஒரு விவசாயி, இவருக்கு ஒரு சந்தேகமா, அது தெளிவுபடுத்த முடியுமா? சொல்லுங்க. நீ கேளுப்பா. டாக்டர், நான் பாட்டுக்கு ரத்தம் பாலா மாறும் என் தலைவர் பாட்டு பாடிட்டு இருந்தேன். ஹஜ்ரத் ரத்தம் பாலா மாறாதுன்னு சொல்றாரு. என் தலைவர் சொன்னது எப்படி டாக்டர் பொய்யாகும்? இங்க பாருப்பா, ரத்தம் பாலா மாறாது. நீ சாப்பிட்ற சாப்பாடு சிறுகுடலுக்கு போய் கூலா மாறும். அங்கதான் ரத்தத்துக்கு ஒரு பகுதி சக்தியும் பாலுக்கு ஒரு பகுதி சக்தியும் பிரிக்கப்படுது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, அரைக்கப்பட்ட உணவுக்கும் ரத்தமா மாறுவதற்கும் இடைப்பட்ட நிலையில தான் பால் உருவாகுது. அப்படியா டாக்டர்? இது என்னால் நம்பவே முடியல. இதுதான் ஹஜ்ரத்தும் சொன்னாரு. இதை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் ஹஜ்ரத்? உங்க மருத்துவ உலகம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 1400 வருஷங்களுக்கு முன்னாடியே அல்லாஹ் தன் திருக்குறான்ல இதெல்லாம் சொல்லியிருக்கான். என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? அல்லாஹ் தன் திருக்குறான்ல 16வது அத்தியாயம் 66வது வசனத்தில் சொல்றான், நிச்சயமாக உங்களுக்கு ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகளில் இருந்து தக்க படிப்பினை இருக்கிறது. அவற்றின் வயிற்றுக்குள் இருக்கும் சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் இடையே இருந்து வரும் களப்பற்ற பாலை அருந்துபவருக்கு அது மிகவும் இனிமையானதாகவும் தாராளமா இருக்கும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். என்னால் நம்பவே முடியல. உன் குர்ஆன்ல இதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்களா? அமேசிங். இது மட்டும் இல்ல, இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அல்லாஹ் திரும்ப திரும்ப குர்ஆன்ல சொல்றான், சிந்திக்கிறவங்களுக்கு குர்ஆன்ல படிப்பினை இருக்குன்னு. அதனால கொஞ்சமாச்சும் சுயமா சிந்திங்க. சும்மா தலைவர் சொன்னாரு, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நீ எதையாவது நம்பிட்டு இருக்காம சுயமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் போதுமானவன். என்னோட டவுட் கிளியர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். உன் குர்ஆன்ல இருக்கிறத பற்றி சொன்னதுக்கு தேங்க்ஸ் ஹஜ்ரத். பரவாயில்ல டாக்டர், நாங்க போயிட்டு வரோம். சரிங்க ஹஜ்ரத், போயிட்டு வாங்க. இவ்வளவு நாளா நான் ரத்தத்துல இருந்தா பால் வருதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ அப்படி ஒன்று இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இனி எதையும் நான் முழுசா தெரிஞ்சுக்காம பேச மாட்டேன் ஹஜ்ரத். சரி, நான் போய் என் வேலையை பார்க்குறேன். சரிப்பா, எனக்கும் தொழுகைக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். யா அல்லாஹ், உன் மக்களை இந்த அறியாமையிலிருந்து நேர்வழி காட்டுவாயாக. ஆமீன். أفلا يتدبرون القرآن